friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ப்ரூக்கி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனியும் குக்கியும் மிக்ஸ் ஆனது தான் இந்த ப்ரூக்கி. நமக்கு சில நேரம் வந்து ப்ரௌனி சாப்பிடணும் போல இருக்கும், சில நேரம் வந்து குக்கி சாப்பிடணும் போல இருக்கும். அந்த டைம்ல இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கி பேட்டர் தயார் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்கிங் பேனை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கி பண்ணுறதுக்காக 1/2 கப் வெண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து 110 கிராம். இதிலேருந்து ஒரு 10 கிராம் போல் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட பேக்கிங் பேன் ஃபுல்லாகவே வந்து நல்லா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ரெசிபிக்கு 9 இன்ச் பேக்கிங் பேன் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன பேனாக எடுக்காதீங்க, இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் மைதா மாவு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படி சுற்றி நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒட்டாமல் அழகாக வரும். அப்படிலாம் நம்ம வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம். இப்போ குக்கி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கக்கூடிய 100 கிராம் வெண்ணெய், 1/2 கப் வெண்ணெய், அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம எடுத்து பேனுக்கு யூஸ் பண்ணோம். மீதியை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம், கூடவே 1/4 கப் ப்ரௌன் சுகர், இது வந்து 50 கிராம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதோட வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம். ஒரு முட்டை, சின்ன சைஸ் முட்டையில் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விடுறப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கலந்து விடுறப்போ எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம கலந்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு 50 கிராம் போல் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். சாக்லேட் வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், ஆனால் இந்த ப்ரௌனியும் வந்து நல்ல சாக்லேட்டியாக தான் இருக்கும். அதனால ரொம்ப வேண்டாங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ஒரு 50 கிராம் மட்டும் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்மளோட வந்து ரெடி ஆகிரும். அவ்வளோதான். குக்கிக்கு நம்ம மாவு தயார் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து ப்ரௌனிக்கு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 125 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். செமி ஸ்வீட் சாக்லேட், இல்லை நமக்கு வந்து பேக்கிங் சாக்லேட்னு நமக்கு வந்து கடையில் வாங்க கிடைக்கும்ல, அது எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு 125 கிராம் வேணும். அதை வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணால் போதும். அது உருகிறதுக்காக தான், ஈஸியாக உருகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து வெண்ணெயை சூடு பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து 110 கிராம். இதை வந்து இந்த மாதிரி உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உருக்குனா போதும். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாக்லேட், அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும். இல்லைனா வந்து அந்த டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம பண்ணுவோம்ல, கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் உருக்குவோம்ல, அது மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஏன்னா வெண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சாக்லேட் சேர்க்கும்போது கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரௌனிக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை, 2 பெரிய சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். 2 முட்டை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா அப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம், கூடவே 1/2 கப் ப்ரௌன் சுகர், இதுவும் வந்து 100 கிராம், ரெண்டையும் சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த முட்டையோட. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல அந்த வெண்ணெயில் சாக்லேட்டாக கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சூடாக சேர்க்கும்போது முட்டை வந்து இதாயிரும். அதனால கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறப்பவே ரொம்ப நல்ல ஒரு ரிச்சாக நல்ல இதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து 25 கிராம். கூடவே 1/2 கப் மைதா மாவு, இது வந்து 70 கிராம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சலிச்சுட்டு சேர்த்துற வேண்டியது தான். பாருங்கள், ஏன்னா அந்த கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிரும் நம்மளோட ப்ரௌனி பேட்டர். இதில் வந்து நமக்கு அந்த டார்க் கலரில் ஒரு கொக்கோ பவுடர் கிடைக்கும், அதுதான் வந்து நல்லாயிருக்கும் ப்ரௌனிக்கு. எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ப்ரௌனிக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி
இப்போ வந்து நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். நம்ம ரெடியாக வச்சுக்கக்கூடிய பேக்கிங் பேன், இது வந்து 9 இன்ச் பேக்கிங் பேன். இதில் வந்து நம்ம குக்கி பேட்டர் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும், ரொம்ப மொத்தமாக நிறைய வச்சிடாதீங்க. கீழே வைக்கக்கூடிய லேயர் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இந்த க்ரம்பிளாக சேர்க்குற மாதிரி தான் நம்ம வந்து சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது, குறைவாகவே போதும் கீழே இருக்கக்கூடிய லேயருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரௌனி மாவு இருக்குல்ல, அதை வந்து மேலே சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு கரண்டி, ஒரு சின்ன ஸ்பூன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மேலாட்டில் நம்ம சேர்ப்போம். மீதி இருக்கிறதெல்லாம் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்மளோட ஸ்பூன் எல்லாம் வந்து ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு லெவல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் மீதி இருக்குல்ல குக்கி பேட்டர், அதை வந்து மேலே மறுபடியும் சின்ன சின்ன சங்க்ஸாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். சின்ன சின்னதாக நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌனியும் குக்கியும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே ஒரு லேயர் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன க்ரம்பிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரௌனி பேட்டர்லேருந்து, அதை வந்து இந்த மாதிரி நடுவில் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ரௌனியும் அந்த குக்கியும் வந்து மிக்ஸ் ஆன ஃபீல் இருக்கும் நமக்கு. இல்லைனா வந்து மேலே ஃபுல் லேயருமே வந்து நமக்கு குக்கியாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நம்ம அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் அந்த ப்ரௌனி பேட்டர் நம்ம சேர்க்கும்போது அது பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி செல்சியஸ், அதாவது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு சரியாக 30 நிமிஷம் ஆச்சு 9 இன்ச் பேனுக்கு. ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால் அந்த குக்கி மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த குக்கி லேயர் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுடலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே வந்து கரெக்டான அந்த ஸ்கின் லேயர் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த குக்கி ப்ளஸ் ப்ரௌனி சேர்த்து இந்த ப்ரூக்கியை நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நல்ல மாய்ஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஃபட்ஜியாக இருக்கும், நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். நம்ம வந்து நிறைய சாக்லேட்லாம் சேர்த்துருக்கோம். அதே நேரம் அந்த அந்த குக்கி அந்த இதுவுமே வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். கீழே வச்சுருக்க லேயர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டடா, அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனியும் குக்கியும் கலந்த ப்ரூக்கி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.